ஹலோ காய்ஸ், இங்கே ஒரு அப்பா அம்மா இருக்காங்க. அவங்களுக்கு பார்க்கறதுக்கே தேவதை மாதிரி இருக்கிற ஒரு பொண்ணும் இருக்காங்க. அந்த பொண்ணுக்கு ரொம்ப முடி அழகா நீளமா இருக்கும் காய்ஸ். இப்போ அந்த பொண்ணோட அப்பா அந்த பொண்ணை ஸ்கூல்ல இறக்கி விட்டுட்டு டாட்டா பாபா சொல்லிட்டு போறாரு. இந்த பொண்ணு ஸ்கூலுக்குள்ள ஆசையா ஓடி போறா. அந்த குட்டி பொண்ணு கிளாஸ் ரூம்குள்ள போறா. உள்ள போனதுமே அந்த பொண்ணோட முடிய ரெண்டு பொண்ணுங்க பிடிச்சி பார்த்து வாவ் பியூட்டிஃபுல் அப்படி சொல்லி ரசிக்கிறாங்க. அதை பார்த்த கருப்பா இருக்கிற பொண்ணு பரமப்படுறா. அடுத்ததா இந்த பொண்ணு தன்னோட நண்பர்களோட சாப்பிட்றா. அதை பார்த்து அந்த பொண்ணுக்கு கோபம் அதிகமா வருது. இப்போ கிளாஸ் ரூமில் டெஸ்ட் நடக்குது. எல்லாருமே ரொம்ப சின்சியராக டெஸ்ட் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பொண்ணும் தீவிரமாக எழுதுது. அந்த பொண்ணு கொஞ்சம் நல்லாவே படிக்குங்க. அதை பார்த்த இந்த பொண்ணுக்கு மறுபடியும் கோபம் வருது. ஏன்னா அந்த பொண்ணு ஏ கிரேடு வாங்கி எல்லாரும் முன்னாடியும் கைத்தட்டல் வாங்கிடுறா. நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்டாக இருக்கலாமா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்குறா. சீப்பா உன்னை எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி அவள் தள்ளி விட்டுறா. 10 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் பார்க்கறதுக்கே தேவதை மாதிரி இருக்காங்க காய்ஸ். அப்போ அந்த பக்கமாக நடந்து வந்த நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோயினை பார்த்த உடனே காதலில் விழுந்துடுறான். அதை பார்த்து அந்த பொண்ணு மறுபடியும் ஷாக் ஆகுறா. ஏன்னா அந்த பையனுக்கு அவள் ஏற்கனவே ப்ரப்போஸ் பண்ணியிருக்கா. அவன் போ அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டான். இப்போ நம்ம ஹீரோ ஹீரோயின் கிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ணிட்டாரு. ரெண்டு பேரும் லவ் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாங்க. அவளுக்கு நல்ல எண்ணமே கிடையாது காய்ஸ். அதனால தான் அந்த பையனுக்கு அந்த பொண்ணை பிடிக்கல. இப்போ வீட்டுக்கு வந்து கண்ணா பின்னான்னு கத்துறா. அவன் முடியை எப்படியாவது கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிளான் போடுறா. இது எல்லாத்துக்கும் காரணம் அவளோட முடி தான். அந்த முடியை ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு மோசமான முடிவெடுக்கிறா காய்ஸ். இந்த பக்கம் நம்ம ஹீரோ ஹீரோயினுக்கு ஒரு கிஸ் பண்ணிட்டு அப்படியே வெளியே போறாரு. அவளோட பாய் ஃப்ரெண்டோட சேர்ந்து ஒரு பிளான் போடுறா. அவங்க ரெண்டு பேருமே அந்த பொண்ணு தனியா இருக்கும்போது வந்து மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏய் உன் முடி தானே எல்லாத்துக்கும் காரணம், அதை என்ன பண்ணுறோம் பாரு அப்படின்னு சொல்லி அந்த முடியை எல்லாமே கட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க காய்ஸ். நீங்கள் ரெண்டு பேர் ஏன் இவ்வளோ முட்டாள்தனமாக நடந்துக்கிட்டீங்க, நான் ஒரு தப்பும் பண்ணலையே அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு அழுகுறா. அவள் அழுதுகிட்டே ஓடி வரும்போது நம்ம ஹீரோ பார்த்துடுறாரு. இப்போ தான் காய்ஸ் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. நம்ம ஹீரோ போகிறாரு. அவனை பிடிச்சி அடின்னு அடித்து அந்த கருவாச்சி மண்டையை ஃபுல்லாக வெட்டி மொட்டையே அடிச்சு விட்றாரு. இப்போ அவளை பார்க்கும்போது நமக்கே பயமாக இருக்குது காய்ஸ். அந்த அளவுக்கு பயங்கரமாக இருக்கா. எல்லாருமே கேலி பண்ணி சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவள் அழுதுகிட்டே அந்த பக்கம் ஓடுறா. கவலைப்படாத, நான் சரி பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு ஒரு ஹேர் ஆயில் தடவுறாரு. சில மாதங்களுக்கு பிறகு அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடக்குது. அந்த பொண்ணுக்கு மறுபடியும் முடி அதே மாதிரி வளர்ந்துருச்சு. இப்போ அந்த அழகான காட்சியை இவ தூரமா இருந்து பார்க்கறா. இது இவளுக்கு தேவையா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்மளோட மியா லொல்லு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.